வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். நாளைய தினம் பொங்கல் வாழ்த்துக்களுடன் இன்றைய உரையை ஆரம்பிக்கிறேன். கடந்த 2 வாரங்களாக நமது சந்தைகளில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் என்று சொல்லுவோம், அதுல இருந்தது. அது முடிந்த பிறகு ஒரு புதிய உச்சத்தை தொற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 21,894.60. அதுபோல ஐடி துறையை சார்ந்த அந்த செக்டார் பார்த்தோம்னா போன வாரம் 5.1% அதிகரித்திருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020க்கு பிறகு முதல் தடவையாக இந்த அளவுக்கு ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், 5.8 பில்லியன் குறைந்து 617.18 பில்லியனாக குறை இருக்கிறது. ஸோ ஒரு வீக்லி ஃபாலில் ஒரு பிக்கஸ்ட் ஃபால்னு சொல்லலாம். இதில் அதுபோல் போன வாரம் வெளிவந்த ஐஐபி growth அது பார்த்தோம்னா 8 மாதத்தினுடைய லோவை தொட்டுள்ளது நவம்பர் மாதம். இதுமாதிரி ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா அதிகரித்துள்ளது டிசம்பர் மாதம், 4 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டுள்ளது. காரணம் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸினுடைய விலைகள் ஏறி இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் தினமும் எடுத்துக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது கிலோ 18 ரூபாயிலிருந்து 32 ரூபாயா அதிகரித்துள்ளது. ஸோ இதை மாதிரி உள்ளதெல்லாம் இந்த விஷயங்கள்னால இந்த இன்ஃப்ளேஷன் ஏறினது என்று சொல்லலாம். அதுபோல போன வாரம் வெளிவந்துள்ள Q3 காலாண்டு ரிசல்ட்ஸ்ல டாப் 4 ஐடி ஃபர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேலன்ஸ்டா ஒரு காஷியஸ் அண்ட் ஆப்டிமிசத்தை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த துறை பெட்டராக இருந்தது என்று கூறலாம். மேலும் இந்த ரெட் சீ கிரைசிஸ் இருக்கு இல்லையா, அது கண்டினியூ ஆகிறதுனால இந்த ஃப்ரைட் அண்ட் இந்த கண்டெய்னர்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நமக்கு எக்ஸ்போர்ட்ஸுக்கு பெட்டரா இருக்கும், இம்போர்ட் பண்ணும்போது அதனுடைய அழுத்தம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல டாடா கன்சூமர் பார்த்தோம்னாக்க 2 கம்பெனிகளை புதிதாக வாங்கியுள்ளார்கள். ஒரு கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னாக்க காஸ்டிங் ஃபுட், அனதர் ஒன் இஸ் ஆர்கானிக் இந்தியா. இது ரெண்டும் இப்போ அதனாலதான் அது போன வாரம் நல்ல ஒரு மொமெண்டத்தில் இருந்தது என்று சொல்லலாம். அதே மாதிரி சிட்டி குரூப் பார்த்தோம்னா 22,000 பேர் பார்த்தீங்கன்னாக்க வெளியில தள்ளி இருக்காங்க ஜாப்லேருந்து. எதுக்குனாக்க அவங்க தே வாண்ட் டு கீப் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இட் இஸ் நாட் குட் சைன் ஃபார் த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைனாவுடைய டீஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஹிட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துல இதுதான் அவங்களுக்கு ஒஸ்ட் ஹிட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பது எல்லாருக்கும் உள்ள ஒரு கிளைமேக்ஸ் இல்லையா. வரும் வாரத்துல பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் டு டிசம்பர் FY 23 காலாண்டு ரிசல்ட்ஸ் நிறைய கம்பெனிகள் வர இருக்கிறது நிப்டி 50ல. ஸோ அதனுடைய ஏற்ற இறக்கத்திற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அதாவது மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தாவூஸ் என்று சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்து இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உலகளாவில் இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸ் இன் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் மீட் பண்றாங்க. அதுல அந்த மீட்டிங் திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பமாகிறது. ஸோ மெயினா அதுல பார்த்தீங்கன்னாக்க எல்லோரும் இப்பொழுதைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா என்கிற மாதிரி பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது நமக்கு ஒரு பாசிட்டிவ் இன்புட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் பேங்கினுடைய பிக்ஸட் டெபாசிட்ஸ் as on 23 டிசம்பர் வரலையும் பார்த்தீங்கன்னாக்க டபுள் ஆயிருக்குங்க, லிட்டில் ஓவர் 7 இயர்ஸ்ல. இது குறிப்பிடத்தக்கது. அது மாதிரி இந்தியாவுடைய ETF அபுதாபில இப்போ லிஸ்ட் பண்றாங்க. ஸோ அங்க உள்ள அபுதாபில இருக்கக்கூடிய இந்தியன் ஆரிஜின் மக்கள் இந்தியா ETF ஆக்சஸ் பண்ண முடியும். இன்டைரக்டா நமக்கு இன்னும் ஃபர்தர் ஃப்ளோ வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். மேலும் இந்த வாரத்தில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது FII ஃப்ளோ பண்ண வேண்டும், தென் குரூட் ஆயில் பிரைசஸ். ஸோ இது ரெண்டும் முக்கிய காரணிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி டொமஸ்டிக் அண்ட் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா மெயினாக கார்பரேட் ரிசல்ட்ஸ் அதுதான் ஒரு கீ ட்ரிகராக இருக்கக்கூடும். அதோட மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் அண்ட் குளோபல் கியூஸ் இதை தான் நம்ம இந்த வாரம் முக்கிய ஒரு பாயிண்டாக பார்க்க வேண்டும். அதுபோல இந்த வாரம் 5 நியூ IPOs வருது, 5 நியூ IPOs லிஸ்டிங் இருக்கு. ஸோ அதனால ஒரு
ஹெவி ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கக்கூடும். மேலும் போன வாரம் நாம் கூறியது போல நீங்க வந்து நம்மளோட போன வாரம் சண்டேயோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெக்னிக்கல் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தோம். 21,800 இட்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது வந்து தாண்டி உள்ளது. ஸோ அதனால தாண்டினாக்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல் ஆஃப் 22,000. அது வந்து ஒரு மார்க். அந்த லெவலை தாண்டினதுன்னா 22,220 அப்படிங்கிற புள்ளிகள் வரை சந்தைகள் செல்லக்கூடும். அதில் வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் பார்த்தோம்னா 21,560 அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடும். மேலும் நிஃப்டியினுடைய புட்கால் ரேஷியோ பார்த்தோம்னாக்க 0.6 ஆக இருக்கிறது. மேலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா கடந்த சில வாரங்களாக வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதனால அந்த துறை வந்து இந்த வாரத்திலேயே மொமெண்டம் வரக்கூடும். ஸோ அதனால அதுதான் வந்து இந்த 22,000 வந்து தொடர்றதுக்கு பங்களிப்பு கொடுக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதனால பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 47,762 இருந்து 48,736.45 என்ற புள்ளிகள் வரை செல்லக்கூடும். அதுபோல ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,200 then 46,910. ஸோ நண்பர்களே, வரும் வாரம் ஸ்டாக் ஸ்பெசிபிக் ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். பட் ரிசல்ட்ஸ் தகுந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து ஒரு வாலட்டிலிட்டி நாம் போன வாரம் கூறியது போல போன வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒரு அப்சர்வ்டு வாலட்டிலிட்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்ரப்டா ஏறும், அப்ரப்டா இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதனால ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பாருங்க. நாளை தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நமது குழும அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நன்றி, வணக்கம்.